நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நாட்டிற்கு பாரதம்னு பெயர் வரத்துக்கு ஒரு புராண கதை இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாராஜா துஷ்யந்தருக்கும் அவருடைய மனைவி சகுந்தலைக்கும் பிறந்தவர் தான் பரதர். ஒருமுறை மகாராஜா பரதர் போருக்கு சென்று வெற்றி பெற்று அரசவைக்கு திரும்பினார். அவைக்கு வந்த மன்னரிடம் தலைமை அமைச்சர், தங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் இந்த நாட்டிற்கு ஒரு புது அரசரை அறிவிக்க வேண்டும் என்று கூறுகிறார். மறுநாள் அஸ்தினாபுரத்தில் அவை கூடுகிறது. அப்பொழுது மன்னர் பரதர் தன்னுடைய 9 குழந்தைகளும் இந்த நாட்டை ஆள்வதற்கான தகுதி கிடையாது என்றும், அதனால் மக்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கப் போவதாகவும் கூறினார். அதன்படியே மக்களிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த நாட்டிற்கு மன்னராக முடிசூடினார் பரத மகாராஜா. பரத மகாராஜாவால் முடிசூடப்பட்ட அந்த மன்னன் பெயரே பாரத்வாஜ்ய மன்யு. அரசர் பாரத்வாஜ்ய மன்யு மன்னராட்சி காலத்திலும் ஜனநாயகத்தின் விதையை ஊன்றிய முதல் அரசராவார். அதனால் அவருடைய பெயராலேயே நம் நாடு பாரதம் என்று அழைக்கப்படுகிறது.